ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணி எங்களை ஒன்றும் பண்ண முடியாது, அது மட்டும் இல்லாமல் இந்த தொடரை 4-1 சொல்லிட்டு நாங்கள் வெற்றி பெற்று ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் உலகக்கோப்பை ஃபைனலுக்கு நாங்கள் தேர்வாகுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு எதிராக வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் ஆஸ்திரேலிய அணி நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் மிச்சில் ஸ்டார்க் பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காருன்னே சொல்லலாம். அவர் என்ன சொன்னார், ஏது சொன்னார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இந்திய அணி பார்த்தீங்கன்னா முதல் டெஸ்ட் போட்டியை சூப்பராக வின் பண்ணிட்டாங்க. செகண்ட் டெஸ்ட் போட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஒஸ்டான தோல்வின்னு தான் சொல்லணும். இது குறித்து மிச்சில் ஸ்டார்க் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் செகண்ட் போட்டி கண்டிப்பாக வெற்றி பெறும் எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. முதல் போட்டி நாங்கள் தோற்றது எங்களுக்கு ஏமாற்றதாக கொடுத்துச்சு. கண்டிப்பாக இந்த சீரீஸை நாங்கள் விட மாட்டோம். அடுத்து வர 3 போட்டி நாங்கள் வின் பண்ணி இந்த சீரீஸை 4-1 சொல்லிட்டு நாங்கள் கைப்பற்றுவோம். அது மட்டும் இல்லாமல் ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் உலகக்கோப்பை ஃபைனலுக்கு கண்டிப்பாக தேர்வாகி எங்களோட நோக்கம் எல்லாமே அந்த உலகக்கோப்பை வெல்றது தான். கண்டிப்பாக இந்த வாட்டியும் நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு மிச்சில் ஸ்டார்க். எஸ், மிச்சில் ஸ்டார்க் யாருன்னு கேட்டிங்கன்னா, செகண்ட் டெஸ்ட் போட்டியில் நம்மளை ஃபஸ்ட் இன்னிங்ஸில் சொயிட்டி போட்டவரே இவர் தாங்க. சொல்லி எல்லாரும் விக்கெட்டையும் எடுத்தார். அதுவும் ஜெய்ஸ்வால் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் ராங்காக பேசுனதுக்கு இந்த செகண்ட் மேட்ச்சில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரே பால் உள்ளே விட்டார். ஜெய்ஸ்வால் காலி. அதனால் மிச்சல் ஸ்டார்க்கை நம்ம ஈஸியாக எடுத்துக்கூடாது. அவர் தான் நம்மளை இந்த செகண்ட் மேட்ச் தோற்றதுக்கு ஒரு முக்கிய காரணம். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நம்ம விக்கெட் எடுத்தார். அவரே இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, அடுத்த வர 3 போட்டியை வெற்றி பெறும்னு சொல்லியிருக்காங்க. இவரெல்லாம் பேசுறதை பார்த்தா நம்மளோட அந்த உலகக்கோப்பை டெஸ்ட் உலகக்கோப்பை கனவு கிட்டத்தட்ட போயிடுச்சுன்னே சொல்லலாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு மேலே அவர் சொன்ன மாதிரி நம்ம ஆஸ்திரேலியாவை 4-1 சொல்லிட்டு இந்த சீரீஸை நம்ம கைப்பற்றா மட்டும்தான் அந்த உலகக்கோப்பை ஃபைனலுக்கு எந்த ஒரு டீமும் கம்பேரிசன் இல்லாமல் போக முடியும். கிட்டத்தட்ட சவுத் ஆஃப்ரிக்கா போயிட்டாங்கன்னே சொல்லலாங்க. ஏன்னா இன்னும் ஒரு 2 டெஸ்ட் போட்டி இருக்குது. அதில் ஒரே ஒரு வெற்றியோ இல்லை ஒரு ட்ரா கிடைச்சா கூட போதும், அவங்க டைரெக்டாக குவாலிஃபைட் ஆகிடுவாங்க. அதனால் இப்போ ஆஸ்திரேலியாவா இந்தியாவா அதுக்கு தீர்மானிக்கிற தொடராக இந்த டெஸ்ட் போட்டி இருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பட் இந்திய அணி கொஞ்சம் பேட்டிங் லோவாக தான் இருக்குதுன்னு சொல்லாங்க. ஏன்னா நியூசிலாந்து சீரீஸ்லேருந்து நம்மளோட பேட்டிங் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. ஒரே ஒரு பேட்ஸ்மேன் தான் ஆடுறாரு, ஜெய்ஸ்வால். அவர் அடித்தா மட்டும்தான் இந்திய அணி நல்ல ஸ்கோருக்கு போகுது. அவர் ஆடலைன்னா அதுக்கு மேலே ஸ்கோரே போக மாட்டேங்குது. அது எப்படின்னே தெரியல. ஏன்னா ஒருத்தரே அடித்தாலும் ஆகாதுங்க. ஒன்று ரிஷப் பண்ணிட்டு ஓரளவுக்கு ஆடுறாரு. அவரும் அந்தளவுக்கு பெரிய இன்னிங்ஸ் ஆட மாட்டுறாரு. ஒரு 40-30 அடிக்கிறதுலாம் இல்லைங்க. ஒரு பெரிய இன்னிங்ஸ் 100-150 மேலே அடித்தா தான் ஒரு நல்லா இருக்கும். பட் ஆப்சல்யூட் இல்லையே, ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர் அடிக்கலான்னு பார்த்தா போலாண்ட் அவர் வேலையை காமிச்சிட்டாரு. அதனால் கண்டிப்பாக இந்திய அணியோட பேட்டிங் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. அடுத்த ஒரு போட்டியில் எதனா நடக்குதான்னு சொல்லிட்டு என்ன சேஞ்சஸ் பண்ணுறாங்களா சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணியில் இப்போ இருக்கிற லெவல்ஸில் யாரை தூக்கிட்டு யாரை உள்ளே எடுத்துகிட்டு வரணும்? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.